இந்த ஆட்சிக்கு 40 நாளில் என்ன மதிப்பீடு, என்ன கதை, எப்படி எடுத்து செல்ல போறாங்க? மத்திய அரசிடமிருந்து ஒரு வெள்ளை கொடி, நான் சொல்றது இதுதான், என்ன வேணாலும் நடக்கலாம் பின்னாடி. இப்போதைக்கு 13,18,000 கோடி கடன், 2,47,000 கோடி நட்டம். இது மின்சாரத்துறை. பொதுத்துறை நிறுவனங்கள் பெரும் நஷ்டத்தில் போய்கொண்டிருக்கு. நீங்க இப்ப நம்முடைய பொருளாதாரத்தினுடைய நிலைமை என்னன்னா 3,71,000 கோடி நம்முடைய பொருளாதாரத்தினுடைய அளவு. இப்போ இவங்க கொடுத்திருக்க வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றணும்னா ஒரு 1,00,000 கோடி கூட தேவை. சாலையோரத்திலே வேலையற்றதுகள், அதான் பிரச்சனை. வேலையற்றதுகளின் மனங்களிலே விபரீத எண்ணங்கள். ஜெம் தொலைக்காட்சியினுடைய அரசியல் ஆடுகளம். நம்மோடு சர்வதேச ஆய்வாளர், தேசிய அரசியல் பாய்வாளர் திரு கண்ணன் ராஜரத்னம் சார், வாங்க. வணக்கம் சோஃபியான். மே மாதம் 10ஆம் தேதி தமிழ்நாட்டுடைய புதிய அரசு திரு சி ஜோசப் விஜய் தலைமை. இன்றைக்கு ஜூன் மாதம் 20 நாட்கள் ஆகியிருக்கிறது. ஒரு 40 நாட்கள் இன்னைக்கு நான் உங்களை சந்திக்க போகிறேன். அவர் ஜிஎஸ்டி மாநாட்டில் கலந்து கொண்டது, டெல்லிக்கு போய் மீட் பண்ணது, தற்போது தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை, ஹேவிங் லாட் ஆஃப் த கிரைஸ், என்னன்னா சட்ட ஒழுங்கு, போதை எல்லாமே இருக்கு. உங்களுடைய அனுமானம் எப்படி? இந்த ஆட்சிக்கு 40 நாளில் என்ன மதிப்பீடு, என்ன கதை, எப்படி எடுத்து செல்ல போறாங்க? ஒரு கலவையான எண்ணம் தான் எனக்கு இருக்கு அவங்களுடைய செயல்பாட்டில். நான் நினைச்சதை விட நல்லா செயல்பட்டிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். முதல்ல சட்டமன்றம் ஒரு அமைதியாக ரொம்ப நாளைக்கு பிறகு, சில ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மோதல் போக்கு இல்லாமல் நடந்தது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதுக்கப்புறம் தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடப்பட்டதும் அதுவும் அது மத்திய அரசு இடமிருந்து, ஆளுநர்கிட்ட இருந்து அவங்க இறங்கி வந்திருக்காங்கன்னு தெரியுது. அதுக்கு பதிலாக நாம இன்னொரு முறை தேசிய கீதம் பாடியிருக்கோம். 2 முறை பாடினோம், ஒரு முறை தான் பாடுவோம் வழக்கமா. இதெல்லாம் ஒரு விட்டு கொடுப்பு என்பது 2 தரப்புலையும் இருக்கிறது தெரியுது. அப்புறம் அவங்க இந்த அரசு எழுதி தந்த உரையை, இந்த அரசு ஒரு பெரிய புரட்சியை, இந்த ஆட்சிக்கு வந்ததே ஒரு பெரிய புரட்சி இது வந்திருக்கு என்று அவர்கள் சொன்னதை அப்படியே சொன்னதாகட்டும். அக்ஷர சுத்தமா, எழுத்து பிசகாம அவங்க எழுதி கொடுத்த எதையும் கூட்டியோ குறைக்கவோ பண்ணாத அப்படியே ஆளுநர் வாசித்ததாகட்டும். அறிஞர் அண்ணா என்று அவர் சிரமப்பட்டு அவர் தொடக்கத்திலேயே சொன்னதாகட்டும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அஞ்சலை அம்மாளை அஞ்சல் என்றவர் சொன்னதாகட்டும். அதெல்லாமே ஒரு பெரிய மத்திய அரசிடமிருந்து ஒரு வெள்ளை கொடி. நான் சொல்றது இதுதான், என்ன வேணாலும் நடக்கலாம் பின்னாடி. இப்போதைக்கு அவர்கள் ஒரு 2 அரசுகளும் இணக்கமாக போக விரும்புகிறார்கள் என்பது தெரிகிறது. It should be positive signal. இது ஒரு குறியீடு, இது ஒரு ஹெரல்ட், இது ஒரு அந்த குரல் எழுப்புவோன். அவன் தான் யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னேன்னு சொல்றாங்கல்ல, மணி ஓசை வரும் முன்னே யானை வரும் சென்னை. அது மாதிரினா இது ஒரு நல்ல அறிகுறின்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு சேலஞ்ச் என்னன்னா, வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க. 13,18,000 கோடி கடன், அரச கடன் 10 லட்சம் கோடி, வருவாய் இழப்பு கரண்ட் டெபிசிட் 78,930, 2,47,000 கோடி நட்டம். இது மின்சாரத்துறை. மின்சாரத்துறை 2 லட்சம் கோடி, போக்குவரத்து துறை 46,000 கோடி, கரண்ட் டெபிசிட் 78,000 கோடி, வட்டி மட்டும் 67,000 கோடி, 70,000 கோடி வைத்துக்கொள்ள. ஒரு ரூபாவில் 23 பைசா வட்டிக்கு மட்டும் கட்டுறோம். இப்ப இவங்க ஏராளமான வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்து விட்டார்கள். 3,000 2,500 தரேன். இப்ப இந்த சூழல்கள் இப்ப எனக்கு எவ்வளோ இதெல்லாம் பாசிபிளே கிடையாது. இவருக்கு இருக்கிற மெயின் சேலஞ்ச் என்ன? விஜய்க்கு, ஜோசப் விஜய், இந்த நிதி ஆதாரங்களை அவர் தேடி கண்டுபிடிப்பது, அதுதான் அவர் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய சவால். அதை அவரால் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அவருக்கு வேண்டிய முழு நிதி ஆதாரங்களும் அவருக்கு கிடைக்குமான்னு தெரியல. ஆனால் பல இடங்களில் பல ஓட்டைகளை அந்த வெள்ள அறிக்கையிலே சொல்றாங்க,
பத்திரப்பதிவுத்துறை வேறு சில துறைகளில் இருக்க ஓட்டைகள் எல்லாம் நாங்கள் அடைச்சோம்னா ஒரு 20,000 கோடி கிடைக்கும், வருமானம் கூடும் அப்படின்றாங்க. நான் நினைக்கிறேன் ஒரு இணை பொருளாதாரமே தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா அரசு அலுவலகங்களிலும் நாம ஒரு கட்டணத்தை கட்டி, பத்திரப்பதிவுத்துறையாகட்டும், மோட்டார் வாகனத்துறையாகட்டும், அல்ல ஒரு தாசில்தார் அலுவலகம், வட்டாட்சியர் அலுவலகம், கோட்டாட்சியர் அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அரசு அலுவலகங்கள் முழுக்க நீங்க கட்டணத்திற்கு மீறி மேசைக்கு கீழே பணம் தரலைன்னா எதுவும் நடக்கிறது இல்லை பெரும்பாலான இடங்களில். அது சொல்ல போனால் எல்லா இடங்கள்லையுமே உண்மை. அதை நீங்க என்ன பண்ணலாம், அதை ஏன் பண்றாங்க நிறைய பேர் அப்படின்னா, அங்க நேரம் காத்திருக்க முடியாது, இது வேகம் என்ன பண்றது, கொடுத்துட்டு போறா அப்படின்றாங்க. அதை நீங்க அவங்களுக்கு இந்த கையூட்டா தர பணத்தை அதுல ஒரு பகுதியை, ஒரு கையூட்ட 1000 ரூபாய் தராங்கன்னா நீங்க 200 ரூபாய் கட்டணம்னு வச்சுக்கோங்க. உங்களை நல்லபடியா அவர்கள் கவனித்து அனுப்புவதற்கு தத்கல் திட்டம் இருக்கு இல்லையா, ட்ரெயின்ல இருக்கு தத்கல் திட்டம், பாஸ்போர்ட்ல இருக்கு, பாஸ்போர்ட் அலுவலகத்துல நீங்க கடவுச்சீட்டு வாங்குறீங்கன்னா உங்களுக்கு 2 நாள்ல வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தொகை இருக்கு. அந்த மாதிரி உங்களை நீங்க நேரா வந்தா அதற்கு ஒரு கட்டணம், நீங்க நேரா வரலைன்னா இன்னொரு கட்டணம், இப்படியெல்லாம் நீங்க கட்டணங்களை வைக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பல பெருமக்கள் அதை வரவேற்பார்கள். அப்பா நிம்மதியா போச்சு, ஒரு 500 ரூபாய் கூட கொடுக்குறோம்ப்பா. அதனால அந்த மாதிரியும் அவர் ஈட்டலாம். பொதுத்துறை நிறுவனங்கள் பெரும் நஷ்டத்தில் போய்கொண்டிருக்கு. உங்களுக்கு தமிழ்நாடு கனிம வளத்துறை நஷ்டத்துல போகுதுன்னா நம்ம எங்க போய் சொல்லும். அதனால இதையெல்லாம் அவர்கள் சீராக்கினார்கள் என்றால் இந்த ஓட்டைகள் எல்லாம் அடைச்சிட்டு இந்த இணையா நடக்கிற அந்த பொருளாதாரத்துல, அதாவது புல்லுக்கு பாயிற அந்த தண்ணியை நெல்லு பக்கம் கொஞ்சம் திருப்பி விட்டாங்கன்னா நான் நினைக்கிறேன் ஒரு அளவுக்கு அவர்களுடைய வாக்குறுதி. தண்ணியே புல்லுக்கு தான் பாயுது. பழமொழி நெல்லுக்கு பாய்வது புல்லுக்கும் பாயும். ஆனால் நீங்கள் சொல்வது புல்லுக்கு பாய்வது நெல்லுக்கு கொஞ்சம் திருப்பி இணையா புல்லுக்கு எவ்வளவு கடுமை. புரிபவர்களுக்கு புரியும் தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு புறையோடி இருப்பது என்பதை தோழர் அழகா சொல்லியிருக்கிறார். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, ரொம்ப சந்தோஷப்பட்டார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சிபிஎஸ்சியினுடைய தாளாளர் ஒரு என்ஓசிக்கு 25 லட்சம் ரூபாய் கொடுத்து தான் நாங்கள் வாங்குவோம். அது என்ன ப்ராசஸ்ங்கிற எனக்கு அதை பற்றி நாலேஜ் இல்லை. ஆனால் 2 பைசா கூட கொடுக்காம இந்த ஆட்சியில் வாங்கிட்டேன்னு சொல்கிறேன். அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு தெரியல. இல்ல இது அரசு உரிமங்கள், நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட், அதாவது ஆட்சேபனை இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கு 25 லட்சம் கொடுக்க தடை இல்லை என்ற அந்த சான்றிதழ் வாங்குவது அது வருஷத்துக்கா என்னன்னு தெரியல எனக்கு. இல்ல பாருங்க எவ்வளவு பணம். அதனாலதான் நான் சொல்றேன் புல்லுக்கு பாய்ந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்றேன். அதனாலதான் சொல்றேன் ஒரு இணையான பொருளாதாரம் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறதுன்ற. நீங்க இப்ப நம்முடைய பொருளாதாரத்தினுடைய நிலைமை என்னன்னா 3,71,000 கோடி நம்முடைய பொருளாதாரத்தினுடைய அளவு. இப்போ இவங்க கொடுத்திருக்க வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றணும்னா ஒரு 1 லட்சம் கோடி கூட தேவை. இந்த 3.71 கூட 1 லட்சம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா 4.71 நம்முடைய வரவு செலவு திட்டம் இருக்கணும். இந்த 1 லட்சம் கோடியை அவர்கள் இந்த மாதிரி ஓட்டைகள் அடைப்பது, அதுக்கப்புறம் அந்த கட்டணங்களை கொஞ்சம் கூட்டுவது, ஒழுங்குபடுத்துவது, அரசு அலுவலகங்களை சீர்படுத்துவது, இதிலெல்லாமே அவங்க ஒரு 50,000 கோடி வரைக்கும் எளிதாக எடுத்துட முடியும். பொதுத்துறை நிறுவனங்களை அவர்கள் தனியார் துறை நிறுவனங்கள் போல் லாபகரமான ஒரு எண்ணத்துடன் கடமை நோக்குடன் செய்யறதுக்கு, அதாவது பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட். நீங்க இவ்வளவு விற்பனை ஆயிருக்கு, இவ்வளவு வெட்டி எடுத்திருக்கோம் கனிமம், இவ்வளவு ஆற்று மண் எடுத்திருக்கோம், நீங்க இதை எப்படி இன்சென்டிவ்னு சொல்றாங்க இல்லையா, ஊக்கத்தொகை. நீங்க ஒரு சேல்ஸ்மேனா இருக்கீங்க, ஒரு விற்பனையாளர், நீங்க இவ்வளவு வித்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு இன்சென்டிவ். அது மாதிரி எல்லாம் நீங்க அறிமுகப்படுத்தி இந்த தமிழகத்தை அடுத்த கட்ட நிர்வாகத்திற்கு, அடுத்த கட்ட ஆளுகைக்கு, கவர்னன்ஸ்க்கு கொண்டு போங்க. இதுல ஒரு லேக் எப்படி இருக்குன்னா, ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு எமினன்ட் லீடர்ஷிப். இப்போ அதுக்காக அவர்களை நான் குறை சொல்லலை. வந்தவர்கள் அனைவரும் வேறு ஒரு துறையிலேருந்து வந்திருக்காங்க. திரு சி. ஜோசப் விஜயா இருந்தாலும் சரி, மற்றவங்கெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஒரு லேக் ஆஃப் நாலேஜ். இன்னும் இது சம்பந்தமா அதுக்கு அறிவுசார் தளத்திலிருந்து பலர் இருந்தால் நல்லா இருக்குமோ, அது ஒரு குறைவாக பார்க்க முடியும். அதாவது பொது வாழ்க்கையில் நீங்க அறிவுசார் அறிவு தளத்திலிருந்து வரவங்களை வச்சு பொது வாழ்க்கையில முழுமையா அவங்கள வச்சு ஈடுகட்ட முடியும். கொஞ்ச நாளைக்கு ஒரு அனுபவங்கள் ஒரு 10%
உங்க கட்சியிலையும் சரி, நிர்வாகத்திலும் சரி, உங்களுக்கு ஆலோசனை தருபவர்களும் சரி, நீங்க பொதுத்துறைகள்ல, வேற சில இடங்கள்ல, வாரியங்கள்ல ஒரு 10% உங்களுக்கும் அவர்களுக்கும் தொடர்பே இல்லாத அப்படிப்பட்ட சமூக நல ஆர்வலர்கள், வெரி குட். தொண்டு நிறுவனத்தில் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய பல நல்ல பணிகளை செய்து கொண்டு வருபவர்கள், அதுக்கப்புறம் ஒரு இப்போ வந்து தமிழகத்தில் பொது வெளியில அவங்களுக்கு ஒரு நல்ல எண்ணம் இருக்கும், அவங்கள பத்தி ஒரு நல்ல எண்ணம். உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன், சகாயம் இருக்கிறார். ஆமா, அந்த ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அந்த மாதிரியான இறையன்பு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய முன்னாள் மேனாள் அரசு அலுவலர்கள், அதுக்கப்புறம் எப்படி சொல்றது, அகடமிக்ஸ், கல்வியாளர், இந்த மாதிரி வெவ்வேறு துறைகள்ல இருக்கிற சில பேரை நீங்க வந்து ஒரு ஆலோசனை, அதாவது எப்படி சொல்றது, ஒரு சான்றோர் ஆயம் அப்படின்னு நீங்க வச்சு ஒரு 50 பேர் பல்வேறு துறைகள்ல இருப்பவர்களை அவங்கள நீங்க கூப்பிட்டு வச்சு ஒரு அரை நாள் அந்த 50 பேரை நீங்க போட்ட ஒரு ஆயத்தை ஏற்படுத்திட்டீங்கன்னா, முதல்வர் அவங்களோட ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு அரை நாள் அவங்களோட செலவு பண்றாரு. ஒரு 3 மணி நேரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம், எப்படி நம்ம இந்த நித்தி ஆயோக் கூட்டம் பார்த்தோம் அந்த மாதிரி அவங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க. ஒரே ஒரு பக்கத்துல அவர்கள் அடுத்து என்ன பண்ணலாம் அதற்கான யோசனைகள், திட்டங்கள் அதை அவங்க வடிவச்சு தராங்க. 50 தாழ் வரப்போகுது. அதுக்கு ஒரு செயலகத்தை அவர் ஏற்படுத்தி அவங்க கொடுக்குற அந்த திட்டங்களை முன்னெடுத்துட்டு போறதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் அடுத்த சந்திப்புல அதை ரிவ்யூ பண்றது, அதை வந்து ஆய்வு பண்றது, எவ்வளவு தூரம் போயிருக்கு, இந்த மாதிரி எளிமைப்படுத்துவது பண்ணலாம். எங்கெல்லாம் பண்ண முடியுமோ மக்களுடைய வாழ்வை எளிதாக்குவது, இன்பமாக்குவது. இறுதியான ஒரு கேள்வி, இந்த அரசுக்கான பெரிய சேலஞ்சு லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன், atrocity, abuse, sexual harassment. But the hectic talk is going on among the society. இதுக்கான தீர்வு என்ன? இது வந்து புறையோடி போயிருக்கிற ஒரு பொண். இந்த பொண்ணுக்கு இப்போதைக்கு இருக்கிற அரசாகட்டும், இதுக்கு முன்னாடி இருந்த அரசாகட்டும், ஒரு சின்ன மருந்து தான் போடுற மாதிரி தான் இருக்கே தவிர, இது வந்து மொத்தமாக தமிழர்கள் தங்களுடைய பார்வையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த மாதிரியான ஒரு அறிவுசார் பிரச்சார, அறிவுசார் பரப்புரை என்பது நடக்க வேண்டும். மதுவுக்கு எதிராகவும் அது இருக்க வேண்டும். வேலை வாய்ப்புகள் இளைஞர்களுக்கு நிறைய பெருக வேண்டும். சாலையோரத்திலே வேலையற்றதுகள், அதான் பிரச்சனை. வேலையற்றதுகளின் மனங்களிலே விபரீத எண்ணங்கள் ரொம்ப தெரியும். அதனால சாதி, மதம், அதனால உங்களுக்கு நிறைய நேரம் இருக்கு உங்க கையில அப்படின்னா அறிவு வந்து தவறாகத்தான் வேலை செய்யும். உண்மையிலே. அதனால இந்த இளைஞர்களை எப்படி ஆற்றுப்படுத்துவது, இவர்களுடைய சக்தியை எப்படி பயன்படுத்தி கொள்வது, இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கவனம். அதாவது எல்லாருக்கும் எல்லா வேலையும் தந்துட முடியாது, எல்லாருக்கும் வேலை உருவாக்கிட முடியாது. அது அரசனுடைய ஒரு அளவுக்கு தான் அது அரசனுடைய கடமை. ஒவ்வொருவரும் அவங்களே முனையணும். இலர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் நோலாதார் பலர் அப்படின்னு சொல்றான் வள்ளுவன். அதான் ஏன் இல்லாதவங்க நிறைய பேரா இருக்காங்கன்னா அவங்கெல்லாம் சோம்பி இருக்காங்க. கண்டிப்பா. ஏன் இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னா அவர்களும் அது கடுமையாக உழைக்க. அதனால இலர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர், கடுமையாக உழைப்பவர்கள் சிலர், ரொம்ப கொஞ்சம் நோலாதார் பலர், அது கோடி அப்படின்றார். வள்ளுவனை போற ஒரு அற்புதமான பார்வையாளர் யாரும் இல்லை. ரொம்ப சிறப்பு கண்ணன் ராஜரத்னம் அவர்கள். உங்களுடைய இந்த செவ்வி உலகத் தமிழர்களுக்கு ஒரு 40 நாட்கள் தமிழ்நாட்டில் ஆளும் மக்கள் பிரதிநிதிகளுடைய போக்குகளிலும் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நீண்டகால சவால்களுக்கு எப்படி அமைய வேண்டும் என கருத்துரை நிச்சயமாக ஆளும் அரசாங்க பிரதிநிதிகள் இதை பார்ப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு உளப்பூர்வமான நன்றி.